ஹாய் காய்ஸ், இது வந்து சுக்குட்டிக்காய் ஊறுகாய். சுக்குட்டி கீரை இருக்குல்ல காய்ஸ், அதில் நம்ம இப்போ நெட்பொம்மில் சுக்குட்டிக்காய் அது ஊறுகாய் காய்ஸ். இப்போ வந்து நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். அடுத்தது புளி, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு காய்ஸ் அரைச்சிட்டேன். அரைச்சி இதை பாருங்கள், இதில் போட்டிருக்கேன் சரிங்களா. நல்லெண்ணெயில் தான் வதக்கணும் இந்த காயை. வதக்கி இப்போ இதில் போட்டிருக்குறேன். இப்போ அடுத்தது காய்ஸ் புளி, பூண்டு வந்து அரைக்கணும் காய்ஸ். அரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு காய்ஸ் எல்லாம் போட்டு எண்ணெயில் பொடி பண்ணி இதில் போட்டாச்சு. இப்போ சுக்குட்டிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்கு காய்ஸ். மணத்தம் தக்காளின்னு சொல்லுவாங்க. சுக்குட்டிக்காய் ஊறுகாய் ரெடி. இதை காய்ஸ் இறக்கணுன்னா ஆற வச்சு பவுலில் போட்டு வச்சிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாதக்கணக்கில் வச்சுக்கோ, மெதுவாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் பிணைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் காய்ஸ். இப்போ எண்ணெய் திரண்டு வந்துட்டுருக்குது. இன்னி கொஞ்சம் ட்ரை ஆனதும் ஆற வச்சு நம்ம பாக்ஸில் போட்டலாம் காய்ஸ். பார்த்தீங்களா, இப்படி எண்ணெய் திரண்டு வந்திருக்குது. இது நல்லா வற்றினதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போ வந்து இன்னி கொஞ்சம் ட்ரை ஆகணும். இல்லை இதே போதுனாலும் பாருங்கள், எண்ணெய் வந்துருச்சு. இது தூக்கி போட்டு சாப்பாட்டில் கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காய்ஸ். இது 2 in 1 எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் காய்ஸ். இட்லி, தோசைக்கு சரிங்களா. இது வந்து சுண்டைக்காய், இது மணத்த தக்காளி தொக்கு குழம்பு, இந்த டிஷ் நேம் காய்ஸ். திஸ் நேம் வந்து சுக்குட்டி கீரையோட சுக்குட்டிக்காய் தொக்கு குழம்பு சரிங்களா காய்ஸ். இது வந்து சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சிக்கலாம், ஊறுகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம்.